வணக்கம். நேற்று ஒரு நாள் வீடியோ போடல, 2 மேஜர் ஈவெண்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த 90 நாள் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். மேஜர் ஈவெண்ட்ஸ் இருக்கும், வார் இருக்கும், புயல் இருக்கும், எர்த்குவேக் இருக்கும், நிறைய கப்பல்கள் எரியும், நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நிறைய தலைவர்கள் இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் வார் எதிர்பார்க்காது. நேற்று ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் 2011 வந்து போயிங் ட்ரீம் லைனர் வந்துச்சு. 2011 ரைட். இது வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் அந்த பிளேனில் நடந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீம் லைனர் ஆக்சிடெண்ட். ஏர் இந்தியா வந்து இந்த பிளேனை வந்து 2014 வாங்குச்சு. ஆல்மோஸ்ட் அபவுட் 11 இயர்ஸ் வந்து இந்த பிளேனை ஓட்டி இருக்கிறாங்க. பழசாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல, எப்பயுமே வந்து அரௌண்ட் 25-30 இயர்ஸ் வந்து பிளேன் ஓட்டலாம். பட் ஸ்டில் இது வந்து ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்ல மெயின்டைன் ஆன வண்டி. அண்ட் both captains, first officer and the second officer put together, ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து close to about 9,500 hours of flying hours experience. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள். ஸோ இதில் வந்து அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்கன்றது தெரியாது. எனிவே நேரம் ஆயிடுச்சு ஒன்று. அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கேரளாவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கண்டெய்னர் ஷிப்பு நல்லா பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு. அண்ட் இந்தியா பாகிஸ்தான் வாரும் நம்ம எதிர்பார்க்கல. அதே மாதிரி இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கல. ஒரே ஒரு விஷயம் எடுத்து பாருங்களேன். நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண ஆப்ரேஷனும், இஸ்ரேலை வந்து ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக பண்ண ஆப்ரேஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. எத்தனை பேர் இது கவனிச்சிங்கன்றது தெரியாது. தோ S-400 நம்மள்ட்டையும் S-400 இருந்துச்சு, ஈரான்ட்டையும் S-400 இருந்துச்சு, 300 இருந்துச்சு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் 200 இஸ்ரேலி பிளெயின்ஸ் வந்து ஈரானுக்கு உள்ளே பூந்து 200 பிளெயின் போயிருக்கு. அப்போ எவ்வளோ குண்டு அடிச்சிருப்பாங்கன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இவங்க வந்து எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக போய் வார் பண்ணும் போதும் அவங்களோட கம்ப்ளீட் ரேடார் சிஸ்டமை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தாங்களோ, இதே விஷயத்த அவங்க இன்டர்னலாக கீழே போய் அவங்களோட மொசாத், நம்மளோட ரா மாதிரி அவங்களோட உளவுத்துறை வந்து அவங்களோட டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று, அவங்களோட மிசைல் சிஸ்டம் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. அண்ட் உள்ளே பூந்து அடித்தாங்க. நம்ம ஆட்களும் இதே மாதிரி தான் பூந்து அடித்தாங்க. பட் நம்ம டைரெக்டாக அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து காலி பண்ணோம் த்ரூ மிசைல்ஸ். இன்னொன்று விஷயம், இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நம்ம இதுலேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற முக்கியமான இந்த போருக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான தலைவர்களை வந்து காலி பண்ணாங்க. அங்கே இருக்கிற கமாண்டர்ஸு, சீஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடித்து தம்சம் பண்ணாங்க. இதே விஷயந்தான் வந்து ஈரான்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கிற டாப் அஃபீஷியல்ஸ் ரைட், ஆல்மோஸ்ட் 6 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணியிருக்கிறாங்க. சிமிலாரிட்டிஸ். எனிவே இன்ட்ரெஸ்டிங் திங். இது இன்னும் எவ்வளோ தூரம் போகுன்றது தெரியாது. ஈரான் இப்போ எப்படி அட்டாக் பண்ண போகுதுன்றது தெரியாது. லைக் பாகிஸ்தான் பேரலைஸ் ஆன மாதிரி இப்போ ஈரான் வந்து பேரலைஸ் ஆகி நிற்கிது. ஏன்னா முக்கியமான ஆட்கள் கிடையாது. அவங்களோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் அண்ட் மிசைல் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் காலி ரைட். உள்ளே யார் வேணாலும் உள்ளே பூந்துட்டு வரலான்ற லெவலில் இருக்குது. ஸோ நவ் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ஈரான் இஸ் கோயிங் டு டூ. நிச்சயமாக அடிப்பான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400-500 மிசைல்ஸை விடுவாங்க, நிறைய ட்ரோன்ஸ் விடுவாங்க, ஹூத்தி ரெபுல்ஸும் அடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே நடக்கும். பட் எப்போலந்துன்றது தெரியாது. அப்படி ஆரம்பிக்கும் போதும் பெட்ரோலோட விலை ஏறும், கோல்டு விலை ஏறும், டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுவும், மார்க்கெட் எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேஜில் வந்து கிராஷ் ஆகணும். ஏன் இன்னைக்கு கிராஷ் ஆகலை? இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,575 இந்த லெவலை வந்து உடைக்கல. இன்றைக்கி அந்த லெவலை வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. முந்தா நேற்று நம்ம எடுத்து பார்த்தால் 25,000 வந்து ஹெவி புட் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 crore புட்டு எழுதியிருந்தாங்க. அந்த லெவலை வந்து நேற்று இது பண்ணும் போதும் நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி வந்து டிசைசிவாக வந்து மார்க்கெட்டை வந்து அந்த டவுன் சைடு போகும் போதும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் புட் சைடில், எஸ்பெஷலி நீங்கள் வந்து புட் சைடில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 24,900 ஆல்மோஸ்ட் 11,70,000 புட்டை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. 25,000 நேற்றே வந்து ஒரு 5.5 லட்சம் எக்ஸிட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5,62,000 பேர் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. 24,500 தான் ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருக்கு.
ஸோ மார்க்கெட் அந்த 24,500 உடைக்கிறதுக்கு எப்படி வந்து அந்த 25,000 உடைக்கிறதுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சோ, இது வந்து 24,500 வந்து மேஜர் சப்போர்ட். இது உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் 1. நேற்று மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலை. இன்னைக்கு கேட்டால் எஸ் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி மண்டே இன்னைக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்சைடு போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. இன்னமும் 25,500 அப்சைட் டார்கெட் இன்னமும் ஓப்பனில் இருக்குது. அண்ட் 27,000 ப்ராபப்ளி நான் ஜூலை எண்டு இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் வந்து எதிர்பார்க்குறேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜோன், செகண்ட் டைம் ஜோன் சம்வேர் அரவுண்ட் நவம்பர். ரைட், இந்த ஜூலை ஆகஸ்டில் இருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்து அந்த ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னமும் த அப்சைட் பொட்டென்ஷியல் இஸ் தேர். பேங்க் நிஃப்டி எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு பொசிஷன்ஸ் நீங்கள் பில்டப் பண்ணிங்க. ஐடி செக்டர்ஸ் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல். அண்ட் இந்த ஃபாலுக்கு இது வந்து புல் பேக் போயிருக்கு. மறுபடியும் டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் முந்தானேத்து நான் சொல்லிட்டு இருந்தேன் தட் வெரி ஷார்ட்லி வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஸ்டாக் அனாலிசிஸ் எங்கள் சைட்லேருந்து. நேற்றே கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். பட் ஃபார் சம் பர்சனல் ரீசன்ஸ் நம்ம வீடியோ போடல. ப்ராபப்ளி நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி செக்டார் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த செக்டாரில் வந்து என்னென்ன பை பண்ணலாம், என்னத்தை எக்ஸிட் பண்ணலான்றது ஒரு ரஃப் எஸ்டிமேஷன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். டீட்டெயிலாக வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் நேற்று வந்து பிலோ 98 வந்துச்சு. இப்போ 98க்கு மேலே அப்படி தலையை தூக்கி நிற்கிது. கோல்டு நேற்றே வந்து ஒரு $40-45 ஏறிச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு $45 ஏறி இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் நவ் 10,280 எவ்வளோ 10,280 ரூபா பர் கிராம் ஆஃப் கோல்டு. 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு 24, நான் 22 நான் சொல்ல. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,09,200 இது வந்து பர் கேஜி ஆஃப் சில்வர் 999 குவாலிட்டி. கோல்டை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸில், அதாவது டாலர் டேர்ம்ஸில், நாட் இன் ருப்பி டேர்ம்ஸ், டாலர் டேர்ம்ஸில் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் காட்டியிருக்கு. ரைட் நவ் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3,460 இருக்குது. அது 470 போட்டுமே. ரைட், ப்ரீவியஸ் பிவட்டை உடைக்கிட்டோம் 473 அந்த லெவலை உடைக்கிட்டோம். அந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் இப்போ எங்கே இருக்கிறோம், 460 இருக்கிறோம். 473 உடைக்கிட்டோம். க்ளோஸ் டு அபவுட் 600-650 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. $200 அப்சைடு போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. $200 சொன்னால் அது வந்து பர் அவுன்ஸு. ஒரு அவுன்ஸுன்றது 31.1 கிராம், 31.1 கிராம் சேர்ந்தால் ஒரு அவுன்ஸு. ஒரு அவுன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் $200. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டால் 500 to 550 ருப்பீஸ் மேலே ஏறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், 10,280 ட்ரேட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 550 ரூபா மேலே போட்டுங்க. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 800 வரைக்கும் போகும்னு வச்சுங்களேன். ரைட், 10,800 வரைக்கும் போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் நிறைய இருக்குது. இது அஸ்யூமிங் ருப்பி வந்து வீக் ஆகாத இருக்கணும். இப்போ ருப்பியை வந்து இன்னைக்கு முந்தா நேற்று வந்து நம்ம கடைசியாக பார்க்கும்போதும் 85.50 இருந்துச்சு. இன்றைக்கி 86.10 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைட் நவ். இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சம்வேர் அரவுண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். 86.8 பைசா, 10 பைசான்னு வச்சிங்களேன், 86 ருபீஸ் 10 பைசா இதில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இந்த வீக்னஸ் காட்டிகிட்ருக்கு. இஸ்ரேல் இன்னைக்கு மார்னிங் தான் அடித்தாங்க. ஸோ யூஎஸ் வந்து எந்த விதமான ரியாக்ஷன்ஸ் காட்டுறது வந்தால் இன்னைக்கு நைட்டு காட்டும். யூஎஸ் வந்து ஏற்கனவே கை தூக்கிட்டான், எனக்கும் இந்த அட்டாக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் பண்ணது வந்து ஒரு ட்ரெய்லர் தான், இன்னமும் பெரிய லெவலில் வரப்போகுது. ஏற்கனவே முக்கியமான தலைகள்லாம் காணாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு இப்பயாச்சும் நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கள் அக்ரிமெண்ட்டு. இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட ரைடு வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு இஸ்ரேலை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பேசியிருக்கிறாரு ட்ரம்ப். ஆனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு.
எனிவே வி ஹாவ் டு வெயிட் ஃபார் ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது, இஸ்ரேல் அடுத்த லெவல் எப்படி அடிக்க போகிறாங்கன்றது பார்க்கணும். ஏன்னு சொன்னால் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் நியூட்ரலைஸ்ட் ஆகிருக்கு. ஏன்ச்சு உட்காடுறாங்களான்றது அடுத்த விஷயம். பட் ஆஸ் ஆஃப் நோ நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரைடே தி 13th, ரைட், வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி. பேய் வீடா? சத்தியமாக கிடையாது. இந்த 2K கிட்ஸ் மாதிரி இந்த 2000க்கு முன்னாடி இருந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரைடே அண்ட் 13th வந்துட்டுனா எல்லாரும் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. மைக்கேலாஞ்சலோ சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேட் காலி ஆகிடும். FAT, ஃபைல் அலோகேஷன் டேபிள் சிஸ்டம் வந்து மொத்தமாக தண்ணி தெளித்து கூட்டி பெருக்கின மாதிரி எல்லா டேட்டாஸும் டெலீட் ஆகிடும். ஸோ அந்த பயம் இன்னமும் எங்களுக்குலாம் இருக்குது. எனிவே இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் லீவு. மண்டே இன்னைக்கு தான் இதோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நாளைக்கு வந்து ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் நம்ம வச்சுக்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.